गुरुवे शरणम्। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ श्रीहरिं परमानन्दम् उपदेष्टारमीश्वरम् व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। श्लोका नंबर 40। एवं देहद्वयादन्य आत्मा पुरुष ईश्वरः सर्वात्मा सर्वरूपश्च सर्वातीतोऽहमव्ययः इत्यात्मदेहभागेन प्रपञ्चस्यैव सत्यता यदोक्ता तर्कशास्त्रेण ततः किं पुरुषार्थता। ஸோ 40வது ஸ்லோகத்தோட ஆக்சுவலாக ஆத்ம அனாத்ம விவேக டாபிக் வந்து ஓவர். ஸோ 41வது ஸ்லோகத்திலிருந்து சங்கரர் வந்து வேற ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஸோ என்ன டாபிக் அது அப்படின்னா அனாத்ம மித்யாத்வ டாபிக். இப்போ அனாத்ம மித்யாத்வம் அப்படின்னு சொன்னாலே இட் இம்ப்ளைஸ் ஆத்ம சத்தியத்துவம். கரெக்டாக? அதனால தான் செல்ஃப் நாலெட்ஜ் அப்படின்னு சொன்னால் தத்துவபோதத்தில் என்னன்னு பார்த்தோம். ஆத்மா சத்தியம் தது அந்யத் சர்வம் மித்யேதி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அனாத்ம மித்யாத்வம் அப்படிங்கிற டாபிக் ஏன் இம்பார்ட்டண்ட்? இப்போ சப்போஸ் நாம் வந்து அனாத்மாவை மித்யான்னு நிச்சயம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? எங்கே நின்றுருப்போம்? நம்ம அனாத்மாவை வந்து மித்யா அப்படின்னு நாம் வந்து நிச்சயம் பண்ணாட்டி ஆக்சுவலாக எந்த இடத்துல நின்றுருப்போம்? துவைத்தத்திலேயே தான் நாம் இருப்போம். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இது ஆத்மா இது அனாத்மா
அப்படின்னு ரெண்டையும் நாம் நன்னா விவேகம் பண்ணி வச்சுருக்கோம், டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அனாத்மான்னு ஒன்று இருக்குது, சப்ஜெக்டுன்னு ஒன்று இருக்குது, ஆப்ஜெக்டுன்னு ஒன்று இருக்குது, சேத்தனம்னு ஒன்று இருக்குது, அச்சேதனம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு இப்போது கன்க்ளூட் ஆகிடும். அப்போ ஸ்டூடெண்ட் வந்து என்ன கன்க்ளூட் பண்ணின்னு போயிடுவான், டூவாலிட்டி இருக்குது அப்படின்னு கன்க்ளூட் பண்ணின்னு போயிடுவான். சரி, இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால என்ன தப்பு? நான் இருக்கேன், அப்புறம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வேர்ல்டு இருக்குது, இருந்துட்டு போட்டோமே, என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உபனிஷத்து என்ன சொல்கிறது அப்படின்னா, த்விதீயாத்வை பயம் பவதி. என்ன உபனிஷத் சொல்கிறது? பிருஹதாரண்யக உபனிஷத். அப்படின்னா என்ன அர்த்தம்? த்விதீயாத்வை பயம் பவதி அப்படின்னா, டூவாலிட்டி இருக்கிற வரைக்கும் பயமும் கண்டினியூ ஆகும். ஏன் டூவாலிட்டி இருக்கிற வரைக்கும் பயம் கண்டினியூ ஆகும்? இப்போ டூவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன வந்துடும் கூடவே? டைம் அண்ட் ஸ்பேஸ் நேச்சுரலாக வந்துடும் இல்லையா? இப்போ இதை நாம் டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமா இல்லையா? இப்போ என்ன அவஸ்தாவில் இருக்கோம் எல்லோரும்? ஜாக்கிரத் அவஸ்தாவில் இருக்கோம். ஜாக்கிரத் அவஸ்தாவில் டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? டூவாலிட்டி இருக்கா இல்லையா? ப்ளூராலிட்டி இருக்குது இன்ஃபேக்ட், கரெக்டாக? சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இப்போ வீட்டுக்கு போய் தூங்குவோம். தூங்கும் பொழுது என்ன வரும்? கனவு வரும். அப்போ இந்த ஸ்வப்ன அவஸ்தாவில் டுவாலிட்டி இருக்குமா இல்லை இருக்காதா? ஸ்வப்ன அவஸ்தாவில் டுவாலிட்டி இருக்கும். அப்போ அங்கேயும் டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? இருக்குது. இப்போ கனவுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? என்ன ஸ்டேட்டுக்கு போவோம்? சுஷுப்தி அவஸ்தாவுக்கு போவோம். அங்கே டுவாலிட்டி இருக்கா? இல்லை. ஏன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் அங்கே இல்லை. அப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்துடுத்து அப்படின்னு சொன்னாலே நேச்சுரலாக என்ன ஆகிடும் அப்படின்னா, லிமிட்டேஷன் வந்துடும். இப்போ வந்து நான் வேற நீ வேற அப்படின்னு எதனால் சொல்கிறோம்? ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் நான் வேற நீ வேற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸ்பேஸ்னால தான் சில பேருக்கு இம்பார்ட்டண்ட் ட்ரீட்மெண்ட், சில பேருக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களை உட்கார வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, நிறைய சேர்ஸ்லாம் போட்டு உங்களை உட்கார வைக்கிறான்னா உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுவா, நீங்கள் வந்து இத்தனாவது சேரில் தான் உட்காரணும். அப்போது விஐபி அப்படின்னு சொன்னால் அந்த விஐபிக்குள்ளேயே கூட இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் மாறுது. இதெல்லாம் ஏன், எதனால் வந்து இந்த பேதம் இருக்குது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ஸ்பேஸ். அப்போ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து இந்த செப்பரேஷன், சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன், சென்ஸ் ஆஃப் செப்பரேஷன், சென்ஸ் ஆஃப் ஐசோலேஷன் வந்து நமக்கு ஏற்படுறது. சரி, ஸ்பேஸ் மட்டும்தான் ப்ராப்ளமா அப்படின்னா, டைமும் நமக்கு வந்து லிமிட்டேஷனை க்ரியேட் பண்ணுறது. டைம் எப்படி லிமிட்டேஷனை க்ரியேட் பண்ணுறது? டைம் வந்து நம்மளுக்கு மார்டாலிட்டியை, அந்த சென்ஸ் ஆஃப் மார்டாலிட்டியை எது ஏற்படுத்துறது? டைம் தான் ஏற்படுத்துறது. அழிஞ்சு போயிடுவோம், ஒரு நாள் நான் இல்லாமல் போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பயம் எதனால் எனக்கு ஏற்படுறது அப்படின்னா, டைம்னால் ஏற்படுறது. ஸோ ஓல்ட் ஏஜ் பயம், வியாதி பயம், இதெல்லாம் எதனாலனா டைம்னால். ஸோ தேச அண்ட் கால, இது ரெண்டும் தான் நமக்கு ஆக்சுவலி பார்த்தேன்னா இந்த சம்சாரத்தை க்ரியேட் பண்ணுறது. அதனால தான் டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் ஆர் சுஷுப்தி அவஸ்தாவில் நமக்கு வந்து துவைத்தம் நாஸ்தி, தேசகாலோ ந ஸ்தஹா, தஸ்மாத் பயம் அப்பி நாஸ்தி. ஸோ சுஷுப்தி அவஸ்தாவில் துவைத்தம் இல்லை, அதனால் டைம் அண்ட் ஸ்பேஸும் அங்கே இல்லை, அதனால் நமக்கு தூங்கும் பொழுது பயமும் இருக்கிறது இல்லை. அப்போ தூங்கும் பொழுது பயம் இல்லாத காரணத்தினால எப்படி இருக்குது? தூங்கும் பொழுது ஆனந்தமாக இருக்குது. அதனால தான் பிருஹதாரண்யக உபனிஷத்து என்ன பண்ணுறது, சுஷுப்தி அவஸ்தாவை வந்து மோக்ஷ அவஸ்தாவோட கம்பேர் பண்ணி நமக்கு டீச் பண்ணும்.
ஸோ பட் இங்கே வந்து சங்கரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா துவைத்தம் இஸ் ஈக்குவல் டு சம்சாரா அப்படின்னு சொல்கிறார். அதனால் பயம் டெஃபினட்டாக கண்டினியூ ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டீச்சிங்கில் ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணினதுக்கப்புறம் நாம் எங்கே இருப்போம் அப்படின்னா துவைத்தத்தில் தான் இருப்போம். அதனால் இப்போது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் டீச்சிங்க்கு போய் ஆகணும். அப்போ ரெண்டாவது ஸ்டேஜில் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஆத்மா இருக்கணும், இல்லைன்னா அனாத்மா இருக்கணும். ஏதாவது ஒன்று தான் அந்த இடத்துல இப்போது இருக்க முடியும். அப்போ நமக்கு நேச்சுரலாக தெரியும் ஆத்மா எப்போவும் இருந்துகிட்டே இருக்கக்கூடியது. ஏன்னா அதனுடைய நேச்சரே வந்து எக்ஸிஸ்டன்ஸ். அதனால் இப்போ ஆத்மா அனாத்மாவை ஸ்வாலோ பண்ணி ஆகணும். இதைத்தான் நாம் வந்து அனாத்ம மித்யாத்வம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் வந்து இப்போது இந்த டாப்பிக்கில் சங்கரர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? இதி ஆத்ம தேக பாகேன. என்ன அர்த்தம்? இந்த ஆத்மா அண்ட் அனாத்மா டிஃபரன்சியேஷன் மூலமாக தேக அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அனாத்மா அப்படின்னு எடுத்துக்கணும். பாக அப்படின்னா விபாக, செப்பரேஷன், டிஸ்டிங்ஷன், டிவிஷன், ஆர் நம்மளுடைய லாங்குவேஜ்லேயே சொல்லணும்னா விவேகம். அதுதான் பார்த்துன்னு வரோம் இல்லையா? ஸோ என்ன விவேகம் இது? ஆத்ம தேக விவேகம். ஸோ தேகம்னா என்டையர் அனாத்ம பிரபஞ்சத்தை நாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ அதில் வந்து 3 சரீரமும் இன்க்ளூடட், 3 பிரபஞ்சமும் வந்து இன்க்ளூடட். இதி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இன் திஸ் மேனர், இப்படியாக முன்னாடி சொன்ன ஸ்லோகங்களில் இந்த ஆத்ம அனாத்ம விவேகமானது பண்ணப்பட்டது. ஸோ இந்த ஸ்லோகத்தை நாம் எப்படி இப்போ இமேஜின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து குவெஸ்டின் பண்ணுற மாதிரி இந்த ஸ்லோகத்தை நாம் இமேஜின் பண்ணிக்கணும். அப்போ டீச்சர்கிட்ட அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறான், இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகங்களில் நீங்கள் வந்து ஆத்மா அண்ட் அனாத்மாவை டிஃபரன்ஷியேட் பண்ணி எங்களுக்கு காமிச்சேள். அப்படி பிரித்து காமிக்கிறது மூலமாக இப்போ நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேள் அப்படின்னா பிரபஞ்சஸ்ய சத்யதாயேவ பவதி. இப்போ பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ஆக்சுவலாக வந்து ரியாலிட்டியை கொடுத்துருக்கேள், சத்தியத்துவமை பிரபஞ்சத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கேள். அப்படின்னா என்ன சொல்கிறான் இந்த ஸ்டூடெண்ட்டு? நீங்கள் 2 விஷயம் இந்த க்ரியேஷனில் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேள் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட் இப்போ கேட்குறான். என்ன 2 விஷயம்? ஒன்று ஆத்மா, இன்னொன்று அனாத்மா. இப்போ 1, 2 அப்படின்னு நாம் வந்து தனித்தனியாக இப்போ கவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே 2மே வந்து இப்போது ரியல் ஆகிடும், 2மே வந்து இப்போது சத்தியம் ஆகிடும். அதனால் ஆத்மாவும் ரியல், அனாத்மாவும் ரியல். பிரபஞ்சஸ்ய சத்தியதா, என்டையர் அனாத்மாவே இப்போ வந்து ரியல் ஆகிடுமே அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்? இதைத்தானே தர்க்கசாஸ்திரமும் சொல்கிறது அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரையே வந்து கேட்குறான். ஏன்னா தர்க்கசாஸ்திரம் வந்து என்ன டீச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன்னா அவளுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா அவளை பொறுத்த வரைக்கும் ஆத்மாவும் சத்தியம், அனாத்மாவும் சத்தியம். சத்தியம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சத்து அப்படின்னா எப்பவும் இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்சல்யூட்லி ரியல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தர்க்கசாஸ்திரம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த என்டையர் பிரபஞ்சத்தை வந்து 9 திரவியமாக பிரிக்கிறது தர்க்கசாஸ்திரம். அதில் ஒரு திரவியமாக ஆத்மாவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதம், அதுக்கப்புறம் வந்து தேச கால, அப்புறம் ஆத்மா, அப்புறம் மனசு, இதெல்லாம் சேர்ந்து 9 திரவியங்கள் அப்படின்னு சொல்கிறது. அதில் ஆத்மாவும் ஒரு திரவியம், எல்லாமே வந்து ரியல். 9ம் அவளை பொறுத்த வரைக்கும் வந்து ரியல். இப்போ உங்கள் டீச்சிங்கும் அதையே சொல்லித்துனா உங்களுக்கும் தர்க்கசாஸ்திரத்துக்கும் அப்போது என்ன வித்தியாசம்? நீங்கள் ஏன் வந்து பின்ன உங்களை வந்து யூனிக் அப்படின்னு சொல்லிக்கிறேன்? அதுவும் வேதாந்தா டீச்சிங், எங்கேயும் காண கிடைக்காத டீச்சிங் அப்படிலாம் நீங்கள் வந்து மார்க்கெட்லாம் பண்ணிக்கிறீங்களே, நீங்களும் அதையே தானே சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறான்.
ஸோ யதோக்தா தர்க்கசாஸ்திரேன, யத் உக்தா எது வந்து தர்க்கசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதையே தான் இப்போது நீங்களும் சொல்கிறேள். ததக்கிம் புருஷார்த்ததா. அதனால் இப்போ எனக்கு இதுலேருந்து என்ன பெனிஃபிட் கிடைக்க போகிறது? உங்களுடைய டீச்சிங் மூலமாக எனக்கு இப்போ என்ன பெனிஃபிட் கிடைக்க போகிறது? ஏன்னா புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த 4வது புருஷார்த்தம் மூலமாக எனக்கு வந்து மோக்ஷம் அப்படிங்கிற பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தா நீங்கள் மறுபடியும் என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கேள் அப்படின்னா அந்த டூவாலிட்டியில் தான் கொண்டு வந்து நிறுத்திருக்கேள். அப்போ எனக்கு என்ன இதுலேருந்து பெனிஃபிட் கிடைக்க போகிறது அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறான். இப்போ வந்து வேதாந்தா டீச்சிங்கை ஆரம்பிக்கும் பொழுது ஆர் ஃபார் தட் மேட்டர் எனி ப்ராடக்ட் எனி திங் வென் யூ மார்க்கெட், இப்போ மார்க்கெட்டுக்கு புதுசாக வருது அப்படின்னா எப்படி வந்து அந்த ப்ராடக்டை நாம் வந்து சேல் பண்ணுவோம், எப்படி அட்வர்டைஸ் பண்ணுவோம்? இது வந்து இந்த ப்ராடக்டில் வாட் இஸ் தி யூஎஸ்பி இல்லை, ஏன் வந்து மற்ற ப்ராடக்டில் இல்லாத ஏதோ ஒரு விஷயம் இந்த ப்ராடக்டில் இருக்குது, அதனால நீங்கள் வந்து இதை வாங்கணும் ஆர் இதை வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு வந்து மார்க்கெட் பண்ணுவோம் இல்லையா? எதுவுமே இல்லைனா கூட என்ன பண்ணி ஆகணும், இப்போ ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரி வந்து சொல்லி தான் நாம் வந்து மார்க்கெட் பண்ணணும். இப்போ வேதாந்தம் அப்போ என்ன பண்ணணும்? இப்போ வேதாந்தம் ஒரு யுனீக் டீச்சிங் அப்படின்னு சொன்னால் அது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? மற்ற தர்ஷனங்களில் இருக்கிற எல்லா டிஃபெக்ட்ஸையும் இப்போ எடுத்து சுட்டி காட்டி பாரு இந்த டிஃபெக்ட் வந்து இந்த டீச்சிங்கில் இல்லை அப்படின்னு தான் இப்போ வேதாந்தம் வந்து சொல்லணும். அப்போ என்ன டிஃபெக்டை சுட்டி காட்டணும் வேதாந்தம்? எந்த தர்ஷனம் எடுத்துட்டாலும் அதெல்லாம் எப்படி இருக்கு? துவைத்த தர்ஷனமாக இருக்குது. இப்போ தர்க்கசாஸ்திரம் அப்படின்னா நியாய வைசேஷிகாவெல்லாம் இருக்கால, அதை தான் வந்து தர்க்கசாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அவள் எல்லாருமே வந்து என்ன தத்துவம் சொல்கிறான் அப்படின்னா இருக்கிறது துவைத்தம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதையே வந்து நீங்களும் இப்போ சொன்னேன்னா வாட் இஸ் த பாயிண்ட் இன் அட்டெண்டிங் தி கிளாஸ் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் உங்களுக்காக வந்து இப்போது கேள்வியே கேட்குறான். ஸோ கிம் புருஷார்த்ததா. சரி, இதுக்கு வேதாந்தத்துடைய ஆன்சர் என்ன? வேதாந்தம் இப்போ என்ன ஆன்சர் பண்ணி ஸ்டூடெண்ட்டை கண்டினியூ பண்ண வைக்கணும்? இந்த ஆத்ம அனாத்ம விவேகம்லாம் வந்து இனிஷியலாக சும்மா உனக்கு சொல்லுவோம், இது வந்து பிகினிங் தான். ஆனால் நீ இன்னும் வந்து ஃபைனல் டீச்சிங்கை வந்து நீ இன்னும் கேட்கவே இல்லையே, ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம இன்னும் போகவே இல்லையே. அங்கே தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், அனாத்மான்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு டீச்சிங்கை கொடுப்போம். ஸோ துவைத்தமே இல்லை அப்படின்னு வேதாந்தம் ஃபைனல் லெவலில் தான் டீச் பண்ணுறது. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம வந்து ஸ்லோகா படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 42. இத்யாத்மதேஹபேதேன தேஹாத்மத்வம் நிவாரிதம் இதானீம் தேஹபேதஸ்ய யசத்வம் ஸ்புடமுச்யதே. இப்போ வந்து இந்த ஸ்லோகத்தில் டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறார். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனிஷியல் டீச்சிங்கில் தான் இந்த ஆத்ம அனாத்ம விவேகம் எல்லாம் வந்து பார்ப்போம். இப்போ ஆக்சுவலி டீச்சர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மொத்த யூனிவர்ஸை நாம் 2ஆக கேட்டகரைஸ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். நீ வேறு எங்கே போனாலும் 2ஆலாம் கிளாஸிஃபை பண்ண மாட்டா. இப்போ வந்து தர்க்கசாஸ்திரமே எப்படி வந்து பிரிச்சுது, 9 திரவியமாக பிரிச்சுது. ஆனால் வேதாந்தம் நம்மளை எப்படி கூட்டின்னு போகிறது, ஆத்மா அண்ட் அனாத்மா அப்படின்னு பிரித்து கூட்டின்னு போகிறது. இப்போ வந்து சப்போஸ் இந்த க்ரியேஷனில் மொத்தம் எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது, திங்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம் நம்ம? கவுண்ட்லெஸ் திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ஹாலில் என்ன இருக்குதுன்னு கேட்டாலே
லிஸ்ட்டு பெருசாக நீண்டுண்டே போகும் இல்லையா. ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை விட்டுருப்பா, இன்னொருத்தர் கண்ணில் அது படும், நீங்கள் இதை விட்டுட்டேல் அப்படின்னு சொல்லி ஒரு பெருசாக ஒரு 100 ஐட்டமை வந்து நம்மளால் இந்த ஹாலில் வந்து நம்மளால் லிஸ்ட் பண்ண முடியும். ஆனால் வேதாந்தம் எவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக மொத்த விஷயத்தையும் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறதுன்னா ஆத்மா அண்ட் அனாத்மா அப்படின்னு இந்த ப்ளூராலிட்டியை ஆக்சுவலாக நாம் டூவாலிட்டியாக இப்போது ரெடியூஸ் பண்ணி இருக்கோம். ஸோ எப்படி அந்த டூவாலிட்டிக்கே நாம் எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல வேர்ல்டில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் நாம் வந்து பஞ்சபூதமாக ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணிடுறோம் இல்லையா. அதனால தான் இதுக்கு பேரே என்னது, யூனிவர்ஸ்க்கு பேரே வந்து பிரபஞ்ச. அதான் பிரபஞ்ச அப்படின்னா பிரகிருஷ்டேன பஞ்சவிதோ லோகா பிரபஞ்சா. ஸோ 5 எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த என்டையர் யூனிவர்ஸை வந்து பிரிச்சுடுறோம். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணி திருஷ்யம் ஆர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நாம் வந்து சொல்லிடுறோம். ஸோ அனாத்மா பிரபஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிடுறோம். சரி, இது தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னா, அனாத்மா இருந்ததுன்னா ஆப்வியஸாக வந்து ஆத்மானு ஒன்று இருக்குது அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். சரி, இப்படி பிரிக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்? இந்த இனிஷியல் டீச்சிங்லேயே இப்போ வேதாந்தம் வந்து ஆத்மா அண்ட் அனாத்மான்னு பிரிக்கிறதுனால, இப்போ இந்த டீச்சிங் கேட்குறது மூலமாக இது வரைக்கும் எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது என்ன பர்பஸுக்காக இப்படி ஆத்மா அண்ட் அனாத்மா விவேகம் முதல்ல சொல்லப்படுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஆத்மதேக பேதேன, இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தினால, தேக அப்படின்னா இந்த இடத்துல அனாத்மா, பேதன விவேகம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டீச்சிங் மூலியமாக தேகாத்மத்வம் நிவாரிதம். உங்களுக்கே இப்போ புரியணுமே, நிவாரிதம் அப்படின்னா ரிமூவ் ஆகியிருக்கு. என்ன ரிமூவ் ஆகியிருக்கு? தேகாத்மத்வம். நான் இந்த பாடி அப்படிங்கிற நோஷன் இப்போ ரிமூவ் ஆகி இருக்கும். ஏன்னா ஆத்மா அனாத்மாவை பிரித்து காமிச்சு நான் ஆத்மா அப்படின்னு எனக்கு டீச் பண்ணுறது மூலமாக நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த தேகம் கிடையாது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வரணும். அதனால் சங்கரர் வந்து இங்கே அது உனக்கு அந்த பெனிஃபிட்டை வந்து இந்த டீச்சிங் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறேன். பட் நான் ஆத்மா, ஆனால் ஆத்மானா என்னன்னு எனக்கு எக்ஸாக்டாக புரியலை அப்படின்லாம் சொன்னால் அது செகண்ட் விஷயம். பட் முதல்ல என்ன பண்ணியிருக்கு இந்த டீச்சிங் அப்படின்னா, நான் அனாத்மா இல்லை அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சிருக்கு. இப்போ வந்து முதல்ல கிளாஸுக்கெலாம் வரத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன ஐடியா இருந்திருக்கும், நீ யார் அப்படின்னு கேட்டால் ஒரு பெருசாக ஒரு பயோடேட்டாவை கொடுப்போம்ல, நான் ஸோ அண்ட் ஸோ, நான் வந்து இத்தனாம் தேதி பிறந்திருக்கேன். இப்போல்லாம் ஸ்பெஷலாக வந்து எல்லோரும் 2 பர்த்டே கொண்டாடுறா. ஒன்று வந்து இங்கிலீஷ் பர்த்டே, ஆமாம், ஒன்று டேட் ஆஃப் பர்த்டே, இன்னொன்று வந்து ஸ்டார் பர்த்டே. அந்த ஸ்டாரும் வந்து ஒரு மாதத்துலேயே 2 வாட்டி வந்ததுன்னா அதையும் வந்து 2 வாட்டிலாம் வேறு கொண்டாடுறா. ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டில் நான் வந்து பிறந்திருக்கேன், இந்த நட்சத்திரம், இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி நாம் இது எல்லாத்தையும் சொல்கிறோம் அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் என்ன, நான் இந்த ஷரீரம் அப்படின்னு கன்ஃபார்ம்டாக இருக்கிறதுனால நான் இத்தனாம் தேதி பிறந்திருக்கேன் அப்படியெல்லாம் நாம் வந்து சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த டீச்சிங் மூலமாக இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நான் டெஃபினட்டாக இந்த தேகம் இல்லை அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஷரீரத்தோடு நாம் ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கிற வரைக்கும், ஐடென்டிஃபிகேஷனை நான் இந்த ஷரீரம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிற வரைக்கும் இந்த ஷரீரத்துடைய ஃபார்ம் இருக்குல்ல, இதை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு நாம் படாத பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நம்ம ஜிம்முக்கெலாம் போகிறோம், அதனால தான் வந்து நிறையா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறோம், டயட்டெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நான் இந்த ஷரீரம், நம்ம எவ்வளோ வந்து அந்த ஷேப்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினச்சாலும் ஆல்வேஸ் அது வந்து அவுட் ஆஃப் ஷேப்பாக தான் போயின்ட்டுருக்கு. ஸோ ஒரு ஃபார்மோடு இருக்கிற இண்டிவிஜுவல் அப்படின்னு நாம் நினச்சுட்டாலே நமக்கு வந்து அது ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா இந்த ஃபார்ம் இருக்குல்ல, அது போகும் வரும். ஸோ முதல்ல வந்து
இந்த சரீரம் நான் இல்லை. அப்போ ஃபார்ம்லேருந்து ஃபார்ம்லெஸ்ஸுக்கு நம்மளுடைய அட்டென்ஷனை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டீச்சிங்னால எனக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா, ஃபார்ம்லேருந்து ஃபார்ம்லெஸ்ஸுக்கு என்னுடைய அட்டென்ஷன் வந்து ஷிஃப்ட் ஆகிறது. ஸோ தேகாத்மத்வம் அப்படின்னா நான் வந்து ஃபார்ம்டு இண்டிவிஜுவல் அப்படிங்கிற அந்த நோஷன் இருக்கே, அது நிவாரித்தம், அது இட் இஸ் ரிமூவ்ட், அது போயிடுறது. நெக்ஸ்ட் என்ன? இதானீம். இதானீம்னா அதுக்கப்புறம், ஹியர் ஆஃப்டர்வர்ட்ஸ். தேகபேதஸ்ய அசத்வம். அப்போ இந்த பாடி இருக்கே, பாடினா இந்த இடத்துல அனாத்மா இருக்கே, அதோடைய அன்ரியாலிட்டியை இப்போ நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். அசத்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்ரியல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அசத்வம்னா மித்யா அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அசத்து அப்படின்னு சொல்லிட்டாலே லிட்ரலாக நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணினீங்கன்னா என்ன அர்த்தம் வரும்? நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம் வரும். இந்த இடத்துல வந்து லிட்ரலி அது நான் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஏன்னா அசத் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துட்டேன்னா ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வந்து நான் எக்ஸிஸ்டன்ஸ், இன்னொன்று என்னது? மித்யா. ஏன்னா நம்ம வேதாந்தம் என்றைக்குமே பாடின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறது? எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கோ அதை நாம் அக்செப்ட் பண்ணுறோம். ஆனால் எது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கோ அது சத்தியம் கிடையாது அப்படின்னு தான் வேதாந்தம் நமக்கு டீச் பண்ணுறது. ஏன்னா இந்த சரீரத்தை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமா இல்லையா? ஆல் த டைம் இந்த சரீரத்தை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வேதாந்தம் எக்ஸ்பீரியன்ஸை என்றைக்குமே குவெஸ்டியன் பண்ணவே பண்ணாது. ஆனால் அதோட ரியாலிட்டியை தான் அது குவெஸ்டியன் பண்ணுறது. அப்போ தேகத்துக்கு எக்ஸ்பீரியன்ஷியல் ரியாலிட்டி உண்டு. ஆனால் அதுக்கு என்ன ரியாலிட்டி கிடையாது? ஃபேக்சுவல் ரியாலிட்டி கிடையாது, அப்சல்யூட் ரியாலிட்டி கிடையாது. அதனால் ஸ்புடம் உச்சியதே, அதை நான் இப்போ கிளியராக உனக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து இந்த டீச்சிங் மெத்தடாலஜி இருக்கு இல்லையா, இனிஷியலாக வந்து ஆத்ம அனாத்ம விவேகம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அனாத்மான்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இல்லையா. இந்த டீச்சிங் மெத்தடாலஜிக்கு பேர் என்னது? அத்தியாரோப அபவாத பிரக்ரியா அப்படின்னு பேர். இப்போ முதல்ல வந்து இப்போ வேதாந்தம் என்ன பண்ணுறது? நம்மளை உள்ளே கூப்பிடும் பொழுது எஸ் அனாத்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறது. அதுக்கு பேர் என்னது? அத்தியாரோபம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அனாத்மாவை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு பேர் அபவாதம். அப்போ டெம்பரரி அக்செப்டன்ஸ் ஆஃப் அனாத்மா இஸ் அத்தியாரோபம், ஃபைனல் நெகேஷன் ஆஃப் அனாத்மா இஸ் அபவாத. சங்கரரே வந்து இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் பின்னாடி கொடுப்பார். அபரோக்ஷ அனுபூதியிலே பின்னாடி சொல்லுவார். ஆனால் இப்போ நம்ம வந்து அதை இந்த இடத்துல பார்த்தா இன்னும் நன்னா நமக்கு புரியும். இப்போ வந்து ஒரு பானை இருக்குது. இப்போ வந்து இந்த பானையை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நீங்கள் வந்து இந்த பானையை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து உங்களோட தாத்தாவோட தாத்தா கொடுத்தது அப்படின்னு யாரோ உங்ககிட்ட சொல்லியிருக்கா. அதனால நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்போ இந்த பானையை வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, இந்த பானையை நான் எப்படி வந்து கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் நான் போயிட்டேன்னா இந்த பானையை யார் பத்திரமா பார்த்துப்பா அப்படிங்கிற பயம். அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பானையை கையில் வச்சுட்டே அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் ப்ரேயர் வேறு பண்ணுறேன். பானையும் கையில் வச்சுருக்கேள், ப்ரேயரும் பண்ணுறேள். அப்படி பண்ணால் உடனே பகவான் என்ன பண்ணுவார்? அசதோமா சத்கமய அப்படின்னு நீங்கள் வேண்டின்றேன்னா பகவான் என்ன பண்ணுவார்? உங்களை டீச்சிங்க்கே எக்ஸ்போஸ் பண்ணுவார் இல்லையா? நிஜமாகவே வந்து அசத்துலேருந்து
சத்துக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவார். அப்போ அந்த டீச்சிங்க்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது இந்த டீச்சிங் ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறது. இப்போ வந்து எடுத்த உடனேயே உங்கள்கிட்டேருந்து இந்த பானையை பிடுங்கி பானைன்னு ஒன்று இல்லவே இல்லை, இதெல்லாம் நீ வந்து வச்சுக்காத கையில் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? ரிலேட்டிவ்ஸ்னு உங்களுக்கு யாருமே கிடையவே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் இருக்கீள். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தேர் ஆர் நோ ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? டீச்சிங்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவேன் இல்லையா? அதனால இனிஷியலாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பானையோட கேஸில் பானையை அக்செப்ட் பண்ணுவோம், நம்மளோட கேஸில் இந்த தேகத்தை அக்செப்ட் பண்ணுவோம், அப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட நாம் வந்து அக்செப்ட் பண்ணுவோம். பட் எப்படி டீச்சிங் ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இந்த பானையை வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டாக வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கும். இது வந்து ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும். சரி இருக்கட்டும் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது? ப்ராடக்ட்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா இதுக்கு ஒரு காஸ் டெஃபினட்டாக இருக்கணும் அப்படின்னு அடிஷ்னலாக நமக்கு காரணம் அப்படிங்கிறதை வந்து வேதாந்தம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்போ கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி நம்மளை வந்து கேள்வியெலாம் கேட்கும். இந்த பானை இருக்கு இல்லையா, இந்த பானை எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்கும். எதால் இந்த பானை இப்போ சஸ்டெயின் ஆகிறது? அப்புறம் பானை சப்போஸ் உடஞ்சி போச்சுன்னா எதில் ரிசால்வ் ஆகும்? இப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டு பானைக்கு காரணம் களிமண் அப்படின்னு நமக்கு வேதாந்தம் இனிஷியலாக சொல்லி கொடுக்குறது. இப்போ இந்த பர்சன் என்ன சொல்லுவான் இந்த டீச்சிங்கை கேட்ட உடனே? ஓ ஃபண்டாஸ்டிக், எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து பானை மட்டும்தான் தெரியும், பட் இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு என்ன தெரியறது? பானைக்கு ஒரு காரணம் இருக்குது, ஓ கிளேன்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு வேதாந்தம் வந்து புதுசாக சொல்லி கொடுக்கறது. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி என்ன தெரியுமோ அதை டிஸ்மிஸ் பண்ணாமல் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஆனால் புதுசாக ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால கேட்குறவாளுக்கு எந்த பிரச்சனையும் ஆக்சுவலாக இருக்காது. இப்போ உங்ககிட்டேருந்து எதையாவது கொடுங்கோ, எதையாவது ட்ராப் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் தானே ப்ராப்ளம். ட்ராப் தானே என்னால் பண்ண முடியாது. எதையாவது நீங்கள் எனக்கு தரேள் அடிஷ்னல்னால் எனக்கு வந்து எப்பயுமே அதில் வாங்கிக்கிறதுல எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எப்படி பண்ணுறது பாருங்கள் மார்க்கெட்டிங் வேதாந்தம் நம்மளுக்கு. ஸோ பானையெல்லாம் பேஷாக இருக்குது, நீ வேணால் நல்லா கலர்லாம் கூட அடித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தரையும் நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி எடுத்துன்னு வர சொல்லி வேதாந்தம் என்ன சொல்கிறது? இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு களிமண்ணை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இப்போ வந்து சரி இனிமே இவன் கிளாஸ் எல்லாம் விட மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ தான் தன்னுடைய வேலையை வந்து வேதாந்தம் காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ என்ன கேட்கும்? பானைன்னு ஆக்சுவலாக ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கா? அதே பானை தான் இது, நீ முன்னாடி பானையாக பார்த்த, இப்போ நான் உனக்கு இதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதை உன்னுடைய மனசில் வச்சுண்டு இப்போ இந்த பானையை பார்த்து சொல்லு, பானேன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சுவலாக இருக்கான்னு சொல்லு. இப்போ நாம் என்ன சொல்லுவோம்? பானேன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை, ஆனால் பானேங்கிற பேரில் களிமண்ணு ஒரு சப்ஸ்டன்ஸு இருக்குது அப்படின்னு நாம் வந்து ஆன்சர் பண்ணுவோம். அப்போ கேட்போம், பானையோட டாப் போர்ஷனில் என்ன இருக்குது? களிமண் தான் இருக்குது. மிடில் போர்ஷனில் என்ன இருக்குது? களிமண் தான் இருக்குது. பாட்டம் போர்ஷனில் என்ன இருக்குது? களிமண் தான் இருக்குது. அப்போ பானை முழுக்க எது வியாபிச்சிருக்கு, எது பர்வேடு பண்ணியிருக்கு? களிமண் தான் பர்வேடு பண்ணி இருக்கு. ஒன்ஸ் நம்மளுடைய விஷன் வந்து இப்போது பானையிலேருந்து களிமண்ணுக்கு ஷிஃப்ட் ஆயிடுது அப்படின்னு சொன்னால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால்?
பானைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸு இல்லை அப்படின்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ வாட் இஸ் பானை? வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம். அப்போ பானை அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கப்படுற ஒரு பேர். நாம ரூப கர்ம. நாமனா நேம், ரூபனா ஃபார்ம், கர்மனா ஃபங்க்ஷன், யூசேஜ், யூட்டிலிட்டி. இப்போ பானையை நாம் எந்த இடத்துலையும் நெகேட்டே பண்ணலை இல்லையா? ஆனால் என்ன சொல்கிறோம், பானைக்கு சப்ஸ்டான்ஷியாலிட்டி கிடையாது. பானைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸு இல்லை, க்ளே தான் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒன்ஸ் இப்போ க்ளே விஷன் நமக்கு வந்துடுது அப்படின்னா நேச்சுரலாக இந்த இடத்துல பானை இப்போது டிஸ்மிஸ் ஆகிடுறது. கரெக்டாக? க்ளே விஷன் வந்த உடனே பானை இப்போது டிஸ்மிஸ் ஆகிடுறது. ஏன்னா பானை அப்படிங்கிற க்ளே தான் சப்ஸ்டன்ஸுன்னு எனக்கு தெரியும். க்ளேங்கிற சப்ஸ்டன்ஸுக்கு நான் பானைன்னு ஒரு பேர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு எனக்கு இப்போது தெரியறது. அப்போ என்னுடைய விஷனை இப்போ நான் க்ளேக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் பானைங்கிற நாமரூபம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பானைங்கிற நாமரூபம் என்னை விட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நான் என்னுடைய ஃபோக்கஸை நாமரூபத்துலேருந்து எடுத்து சப்ஸ்டன்ஸுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அலை சமுத்திரம் இருக்குது, அலையும் நான் பார்க்கல, சமுத்திரத்தையும் பார்க்கல, ஆனால் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது ஜலம் அப்படின்னு சொன்னால் அலை வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, சமுத்திரமே போனாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. நான் அரைவலையும் அக்செப்ட் பண்ணுவேன், டிபார்ச்சரையும் நான் அக்செப்ட் பண்ணுவேன். இப்போ இங்கே சங்கரர் என்ன பண்ணுவார் அந்த ஸ்லோகத்தில்னா, பானையை அக்செப்ட் பண்ணுறோம், க்ளேவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், விஷனை இப்போ க்ளே பக்கமாக திருப்பினதுக்கப்புறம் பானை ஆட்டோமேட்டிக்கலி கெட்ஸ் டிஸ்மிஸ்டு அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். இங்கே இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்லோகா நம்பர் 139. காரியேஹி காரணம் பஷ்யேத் பஷ்சாத் காரியம் விசர்ஜயேத் காரணத்வம் ஸ்வதோ கச்சேத் அவசிஷ்டம் பவேன் முனிஹி. காரியத்திலேயே காரணத்தை பாரு. ப்ராடக்டை வச்சுட்டே ப்ராடக்ட்லேயே அதனுடைய காசை நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வேதாந்தம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. காரியேஹி காரணம் பஷ்யேத் பஷ்சாத் பார்த்ததுக்கப்புறம் காரியம் விசர்ஜயேத் காரியத்தை டிஸ்மிஸ் பண்ணிடுறோம். காரணத்துவம் ஸ்வதோ கச்சேத். ப்ராடக்டே இல்லைன்னா காசுக்கு என்ன வேலை? காரணத்துவம் ஸ்வதோ கச்சேத் தானாக போய்டுறது. காரணங்கிற ஸ்டேட்டஸு தானாகவே அதை விட்டு போயிடுறது. போயிடுத்துனா என்ன இருக்குது? இப்போ க்ளே அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா காரிய காரண விலக்ஷண க்ளே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நமக்கு வேதாந்தம் சொல்லி கொடுக்கறது. ஏன்னா அத்வைத்தம் அப்படின்னு சொல்லிட்டாலே காரியமும் கிடையாது, காரணமும் கிடையாது. இந்த மெத்தடுக்கு பேர் தான் அத்தியாரோப அபவாத பிரக்ரியா. இதை தான் சங்கரர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதானீம் தேகபேதஸ்யஹி அசத்வம் ஸ்புடம் உச்சியதே. இந்த அனாத்மாவுடைய மித்யாத்வத்தை நான் கிளியராக உனக்கு இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகா படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 43. चैतन्यस्यैकरूपत्वात् भेदो युक्तो न कर्हिचित् जीवत्व
ஜீவத்வம் ச மிருஷா ஜ்ஞேயம் ரஜ்ஜௌ சர்ப்பக்ரஹோ யதா. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், மொத்த அனாத்மா பிரபஞ்சமும் மித்யா அப்படின்னு சொல்கிறார். என்டையர் யூனிவர்ஸ் வந்து மித்யா. அந்த அனாத்மாவையும் இப்போ என்னவா பிரிக்கிறார் அப்படின்னா, 2 போர்ஷனாக இங்கே வந்து இந்த அனாத்மா பிரிக்கப்படுறது. என்ன 2 போர்ஷன் அப்படின்னா, ஒன்று வந்து பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் along with the world. இது வந்து ஒரு காம்பனண்ட். பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வேர்ல்டு, இது ஒரு காம்பனண்ட். அப்போ இன்னொன்று என்னது, எல்லாமே வந்துடுதே இதில். அப்போ இன்னும் என்ன இருக்குது, அந்த அனாத்மா பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிற சைத்தன்யம், ரிஃப்ளெக்ட் ஆகிற பிரதிபிம்ப சைத்தன்யம் ஆர் ஆபாச சைத்தன்யம். ஸோ ஆர்சி அதுதான் வந்து இன்னொரு காம்பனண்ட். ஒரு காம்பனண்ட் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் வித் தி வேர்ல்ட், இன்னொரு காம்பனண்ட் வந்து ஆர்சி. ஸோ அங்கே என்ன சொல்கிறார், ஆர்எம் எவ்வளோ அன்ரியலோ ஆர்சியும் அவ்வளோ அன்ரியல் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஏன் ஆர்சியும் அன்ரியல்? ஆர்சிக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஆர்சி இருக்கணும்னாலே என்ன இருந்தாகணும், ஆர்எம் இருக்கணும், ஓசி இருக்கணும். அது இருந்தால் தான் ஆர்சி அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்க முடியும் இல்லையா. அப்போ ஆர்சிக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, அதனால அது அன்ரியல், மித்யா. ஏன்னா ஆர்சி வந்து அழிஞ்சு போகுமா போகாதா? ஆர்சிக்கும் டிஸ்ட்ரக்ஷன் உண்டு. இப்போ நம்ம வந்து அந்த இனிஷியலாக பார்த்த அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் நாம் ஞாபகப்படுத்திக்கணும். அப்போ அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் ரியலா அன்ரியலா? சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஏன் யோசனை, சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் அன்ரியல். கண்ணாடியில் தெரிகிற உங்களோட ஃபேஸ் ரியலா அன்ரியலா? ஸோ இந்த இடத்துல ரியல் அன்ரியல்னால் என்ன அர்த்தம்? ரியல்னா எப்போவுமே இருக்கிறதுக்கு பேர் ரியல், அன்ரியல்னா வந்து வந்து போகிறது, எப்போவுமே இல்லாதது அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே இல்லாதது. உங்களுடைய ஃபேஸோடைய ரிஃப்ளெக்ஷன் எப்போவுமே கண்ணாடியில் இருக்குமா? அதனால் அது அன்ரியல். ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி இருந்தாலும், அந்த ராஜகுமாரி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அதனால் ரொம்ப லேசில் யாருமே வந்து அந்த ராஜகுமாரியை போய் பார்க்கவே முடியாது. எல்லாருக்கும் ரொம்ப ஆசை அந்த ராஜகுமாரியை பார்க்கணும் அப்படின்னு. ஸோ சப்போஸ் அவளை போய் பார்க்கணும் அப்படின்னா 100 கோல்டு காயின்ஸ் கொடுத்தா தான், ராஜா கிட்ட கொடுத்துட்டு 100 கோல்டு காயின்ஸ் கொடுத்துட்டு யார் வேணாலும் போய் ராஜகுமாரியை பார்க்கலாம். அப்போ ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தவாள்லாம் வந்து இனிமேல் 100 கோல்டு காயின்ஸ் இருந்து அதை கொடுத்து பார்த்துட்டு வந்தவாள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து எல்லாருக்கும் வந்து நேச்சுரலாக போய் பார்க்கணும் அப்படியே ஊரில் இருக்கிற வாழ்க்கைலாம் ஆசை வருது. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு 2 பேர் பேசின்னு இருக்கா. இந்த டீ கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நின்று பேசின்னு இருக்கா. என்ன பேசுகிறா அப்படின்னா, ஒரு பர்சன் சொல்கிறான், நான் ராஜகுமாரியை பார்த்தேன். ஹே பார்த்தியாடா, எப்படி இருந்தா? கனவுல பார்த்தேன்டா அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவா 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை அந்த ராஜாவோட ஒற்றன் கேட்டுட்டான். என்னது, ராஜகுமாரியை பார்த்தியா? கனவுல பார்த்தியா? எங்கே பார்த்துருந்தாலும் நீ வந்து இப்போ 100 கோல்டு காயின் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து சொல்லி பார்க்குறான், எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நான் என் கனவுல பார்த்தேன்டா, நிஜமாக பார்க்கல அப்படின்லாம் சொல்கிறான்.
ஆனால் வந்து இவன் கேட்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் கிடையாது, நீ பார்த்துட்ட, நீ வந்து 100 கோல்டு காயின்ஸ் அவ்வளோக்கெலாம் நான் வரது கிடையாது, என்கிட்ட 100 கோல்டு காயின்ஸ்லாம் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ இந்த கன்ஃபியூஷனை வந்து சரி தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தெனாலிராமன் கிட்டே போகிறேன். தெனாலிராமன் வந்து கதையெல்லாம் கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி நேராக அரண்மனைக்கு போய் ராஜா கிட்டேருந்தே வந்து 100 கோல்டு காயின்ஸை வாங்கிட்டு வரான். இப்போ இதை முடித்த உடனே உங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரான். வாங்கின்னு வந்துட்டு அந்த ராஜாவுக்கு முன்னாடியே வந்து ஒரு கண்ணாடியை வச்சு அந்த கோல்டு காயினை வந்து கண்ணாடிக்கு முன்னாடி வச்சு ராஜா கிட்ட சொல்கிறான், அந்த கண்ணாடியில் தெரிகிற கோல்டு காயினை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இந்த கதை இப்போ எதுக்கு? ஆர்சி வந்து அன்ரியல் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக இந்த கதை. புரிஞ்சா ஓகே, புரியலைன்னா கதையை என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ அன்ரியல் மீடியம் அப்படின்னு சொன்னால் ரிஃப்ளெக்ஷனும் எப்படி இருக்கும்? அன்ரியலாக தான் இருக்கும். இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு பேர் தான் ஜீவா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜீவாவை நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த ஜீவா ஆப்வியஸாக வந்து அனாத்மா. ஸோ சைத்தன்யஸ்ய ஏகரூபத்வாத். சைத்தன்யம் ஆனால் எப்படிப்பட்டது? ஏகம். அது ஏகமாக இருக்கிறதுனால அதில் பேதா நான் யுக்தா, அது ஏகமாக இருக்குது, யூனிஃபார்மாக இருக்குது, சமமாக இருக்குது. அதனால் அங்கே எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லவே இல்லை, ப்ளூராலிட்டி கிடையாது. இப்போ ப்ளூராலிட்டி இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் நாம் வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்ல. நான் ஒரு கான்ஷியஸ் பாடி, நீங்கள் ஒரு கான்ஷியஸ் பாடி, நீங்கள் ஒரு கான்ஷியஸ் பாடி, அப்போ இவ்வளோ கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படின்னு வந்து தப்பாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே சங்கரர் என்ன சொல்கிறார்? ஜீவத்வம் ச மிருஷா ஞேயம். இப்போ கான்ஷியஸ்னஸில் ப்ளூராலிட்டி இருக்கிற மாதிரி உனக்கு தெரியறதே, அது எதனால் அப்படின்னா ஜீவத்வம்னால. இப்போ அந்த மீடியமில் ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்ஷியஸ்னஸ்னால தான் உனக்கு வந்து இப்போது ப்ளூராலிட்டியே வந்து தெரியறது. அதனால ஒரிஜினல் உனக்கு அநேகம் மாதிரி தெரியறது, ஆனால் ஒரிஜினல் ஏகம். ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் ஏகம். சூரியா ஏகா, சூரிய பிரதிபிம்பம் அநேகா. அந்த ப்ளூராலிட்டி வந்து அத்வைத்தத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால் இங்கே என்ன சொல்ல? ஜீவத்வம் ச மிருஷா. மிருஷான்னு சொன்னால் ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம், மித்யா, அன்ரியல். ஜீவா ஏன் ஃபால்ஸு? ஏன் ஜீவா அன்ரியல்? ஜீவாங்கிறது ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ், ரிஃப்ளெக்ஷன் அன்ரியல்ங்கிறதுனால ஜீவா அன்ரியல். அதனால தான் எப்படி தெரியுதுன்னா, நமக்கு நிறைய பேர் சொல்லுவா தெரியுமா, இப்போ ஏதாவது கோமா ஸ்டேஜுக்கெலாம் யாராவது ஒரு பர்சன் போயிட்டார் அப்படின்னா என்ன சொல்லுவா? ஹீ இஸ் அன்கான்ஷியஸ் அப்படின்னு. அந்த வார்த்தையே ஆக்சுவலாக தப்பு. அன்கான்ஷியஸாக இருக்கவே முடியவே முடியாது இல்லையா? ஆனால் ஏன் சொல்கிறோம் அப்படி அப்படின்னா, நம்ம இப்போ என்ன நினச்சிக்கிறோம்? பிரெயின் வேலை பண்ணிட்டுனா கான்ஷியஸ்னஸ் இருக்குது, பிரெயின் வேலை பண்ணலன்னா கான்ஷியஸ்னஸ் இல்லை போல் இருக்குன்னு நினைக்கிறோம். ஏதோ கான்ஷியஸ்னஸ் வந்து பிரெயினுடைய ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து போகிறது அப்படின்னு தப்பாக நினச்சின்னு இருக்கோம். ஆக்சுவலாக அது என்னதுன்னா ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் வந்து போகிறது, அதில் டிஃபரன்சஸ் இருக்குது. ஆனால் கான்ஷியஸ்னஸ் வரதும் இல்லை, போகிறதும் இல்லை. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறார். என்ன சொல்கிறார்? ரஜ்ஜௌ சர்பக்ரஹ யதா, இட் இஸ் அன்ரியல் லைக் தி ஸ்னேக் அண்ட் ரோப் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பாம்பு கயிறு இல்லாமல் நோ வேதாந்தா இல்லையா? அதனால் இங்கே என்ன சொல்கிறார்? இப்போ ரோடில் வந்து எப்படி வந்து நாம் ஒரு கயிறை பார்த்து பாம்புன்னு மிஸ்டேக் பண்ணிக்கிறோமோ, கயிறை வந்து சரியாக பார்க்காம அதை பாம்புன்னு எப்படி தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ, இப்போ அந்த பாம்புக்கும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்ல. தப்பாக பார்க்குற பாம்புக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல. என்ன ஃபங்க்ஷன் அது? பாம்பு என்ன பண்ணோம்? நம்மளை
பயமுறுத்தும். எஸ், ஆக்சுவலாக பாம்பு இல்லை, இல்லாத பாம்பு, பட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்கிற பாம்பு. அதனால் என்ன பண்ண முடியும், நம்மளை பயமுறுத்த முடியும். ஒரு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு அந்த பாம்புனால் ஒரு பயத்தை கிரியேட் பண்ண முடியும். அது மாதிரி அன்ரியல் வேர்ல்டுனால பயங்கர எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ அன்ரியல் பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ்னால் ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ரஜ்ஜு சர்ப்பானால் எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும், ஈவன் தோ இட் இஸ் அன்ரியல். ஸோ ரஜௌ சர்ப்ப கிரஹா, கிரஹா அப்படின்னு சொன்னால் அப்பியரன்ஸ், பர்செப்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் 44. ரஜ்வஜ்ஞானாத் க்ஷணேனைவ யத்வத் ரஜ்ஜுர்ஹி சர்ப்பிணி பாதி தத்வச்சிதி சாக்ஷாத் விஸ்வாகாரேண கேவலா. ஸோ உபனிஷத்தில் நாம் படிச்சிருக்கோம், ஆத்மாதான் இந்த யூனிவர்ஸுடைய காஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷஸ் சம்பூதः ஆகாஷாத் வாயுः வாயோர் அக்னிः அக்னேராபः அத்யஃப் பிருத்திவி பிருத்திவ்யாமோஷதயः ஓஷதீभ्योऽन्नम् அன்னாத் புருஷः. ஸோ இந்த சரீரம் வரைக்கும் எது காரணம் அப்படின்னா ஆத்மாதான் காரணம். ஸோ ஆத்மாலேருந்து பஞ்சபூதம் வந்தது, பஞ்சபூதத்திலேருந்து இந்த வேர்ல்டு வந்தது, இன்க்ளூடிங் அவர் சரீரம். இப்போ ஆத்மாதான் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன கொஸ்டின் நம்ம கேட்கணும், ஆத்மா என்ன காரணம், நிமித்த காரணமா உபாதான காரணமா இப்படிங்கிற கொஸ்டினை நாம் கேட்கணும். நாம் கேட்காததுனால வேதாந்தமே நமக்கு கேட்டு அதுக்கு பதிலையும் சொல்கிறது. ஸோ என்ன காரணம் ஆத்மா, நிமித்த காரணமா உபாதான காரணமா? அபின்ன நிமித்த உபாதான காரணம். ஸோ ரெண்டும் அப்படின்னு நாம் ஆல்ரெடி இனிஷியல் கிளாஸஸ்லேயே பார்த்தாச்சு. இப்போ ஆத்மா இன்டெலிஜென்ட் காஸ், அதாவது நிமித்த காரணம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், ஆத்மா கிரியேட்டட் தி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? இப்போ ஆத்மா நிமித்த காரணம்னா ஆத்மா கிரியேட்டட் தி யூனிவர்ஸ். இப்போ சப்போஸ் ஆத்மா உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆத்மா கிரியேட்டட் தி யூனிவர்ஸ்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன லாங்குவேஜை மாற்றுவோம், ஆத்மா பிகேம் தி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ கார்பெண்டர் நிமித்த காரணம் அப்படின்னு சொன்னால், கார்பெண்டர் கிரியேட்டட் தி டேபிள் அப்படின்னு சொன்னால், உட்டு உபாதான காரணம் அப்படின்னா உட்டு கிரியேட்டட் த டேபிள்னு சொல்ல மாட்டோம், ஆனால் உட் பிகேம் தி டேபிள். ஸோ லாங்குவேஜ் இங்கே மாறுறது. இப்போ ஆத்மாவை உபாதான காரணம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறோம், ஆத்மா பிகேம் தி யூனிவர்ஸ், யூனிவர்ஸ் இஸ் அனாத்மா. அப்போ என்ன சொல்கிறோம், ஆத்மா பிகேம் தி அனாத்மா. கரெக்டாக? ஆத்மா பிகேம் அனாத்மா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கிளாஸு. ஆத்மா பிகேம் அனாத்மா முடிஞ்சுடுத்தா அப்படின்னா என்ன சொல்கிறோம் இங்கே, ஆத்மா அனாத்மாவாக ஆகிறது அப்படின்னு என்ன அர்த்தம், ஆத்மா சேஞ்ச் ஆகிறது அப்படின்னு சொல்கிறோம்.
ஆத்மா சேஞ்ச் ஆகிறது. ஆனால் நமக்கு என்ன தெரியும்? ஆத்மா சேஞ்சே ஆகாது அப்படின்னு தெரியும். ஆத்மா நிர்விகாரஹா அவ்யக்தோயம் அச்சிந்த்யோயம் அவிகாரியோயம் உச்யதே அவிகாரியஹா அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அப்போ ஒரு பிளேஸில் ஆத்மா அனாத்மாவா ஆகிறது அப்படின்னு சொல்கிறது, இன்னொரு பிளேஸில் ஆத்மா டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னு அதே உபனிஷத்தை தான் சொல்கிறது. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் பக்கத்தில் வச்சு நாம் வந்து படிக்கும் பொழுது எப்படி இருக்குது அப்படின்னா கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ சப்போஸ் நாம் வந்து வேதத்தை விட்டுடுங்கோ, நாம் ஏதோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இப்படி வந்து கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி பேசுகிறோம் இல்லை எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. எப்படி அதை வந்து ஈஸியாக ரிசால்வ் பண்ணலாம்? தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா, அழிச்சிடு, டைப்போ எரர், அந்த எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் இருந்தாலும் இட்ஸ் அவ்வளோ பெரிய சென்டென்ஸும் நான் தப்பாக அடிச்சுட்டேன் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நாம் வந்து அந்த கான்ட்ரடிக்ஷனை ஈஸியாக வந்து ரிசால்வ் பண்ணலாம். பட் இந்த கான்ட்ரடிக்ஷன் எதில் இருக்குது? வேதத்தில் இருக்குது. அப்போ வேதத்தில் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அதுவே தப்பு. அப்போ என்ன சொல்லணும்? ஆக்சுவலாக வேதத்தில் கான்ட்ரடிக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வாட் இஸ் த கான்ட்ரடிக்ஷன்? ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம்? ஆத்மா பிகம்ஸ் அன் ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஆத்மா இஸ் சேஞ்ச்லெஸ். எப்படி இந்த கான்ட்ரடிக்ஷனை ரிசால்வ் பண்ணுறது நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः.